அனைவருக்கும் காலை வணக்கம். நல்ல ஒரு டாபிக். முதல்ல டாபிக் நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம இங்க நட்புறவில நுகர்வோரா தான் உள்ள வரோம். என்ன நுகர்றோம் அப்படின்னா, செவிக்கு நிறைய விஷயங்கள சில இடத்துல ஃப்ரீயாவே கிடைக்குது. நம்ம காசு கொடுத்து வாங்குற இடத்துல சில இடத்துல பேசாம வந்துடும். ஃப்ரீயா கிடைக்கிற இடத்துல நம்ம அந்த ரிசீவ் பண்றது வேல்யூ இருக்கு பாருங்க, அதுதான் ஹெல்ப் பண்ணும். மேடம் பேசும்போது அந்த ஒரு பிசினஸ்ங்கிறது என்ன, அந்த எத்திக்ஸ் எப்படி ஃபாலோ பண்றோம். முதல்ல அது என்னன்னா, நம்ம போய் இந்த உரிமை மீறல்ங்கிறது ஒரு வியாபாரி தப்பா பண்ணிட்டான்னா, அவங்க எங்க போய் நம்ம போய் எந்த சட்டத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறத தாண்டி, அந்த பீப்புள் வியாபாரிகளை செக் பண்ற பீப்புள் இருக்காங்களா, அந்த கவர்மெண்ட் ஒழுங்கா வேலை செய்தா அப்படின்னா அங்கதான் கேள்விக்குறி. அந்த அவேர்னஸ் நம்ம கொடுக்கணும். அதாவது நம்ம ஒரு நுகர்வோரா இருக்கிறவங்க வியாபாரிகளுக்கு நல்ல விஷயத்த சொல்லணுங்கிறத இப்ப நாங்க ஒரு மொபைல் அப்ளிகேஷன்லயே எல்லா கடையும் போட்டு இந்த அப்ளிகேஷன்லாம் எப்படி யூஸ் பண்ணணும், என்ன ஒரு டெக்னாலஜினா என்ன, முதல்ல வியாபாரி வாட் இஸ் த டிசிப்ளின் ஹி சப்போஸ் டு பிளான். அவர் நேச்சர் ஆஃப் இதே பாத்தீங்கன்னா ஏமாத்துற மென்டாலிட்டியே இருப்பாரு அப்படின்னு வியாபாரியை பத்தி நுகர்வோர் நினைக்கிறது ஒரு பக்கம். இந்த நுகர்வோர் போய் அங்க போய் ஒண்ணும் கேட்க முடியாதுப்பா, இருக்கிற பொருளை வாங்கிட்டு வரலாம்ப்பா அப்படிங்கும்போது, நான் நேத்திக்கு கிடைச்ச ஒரு 4 விஷயத்தை பத்தி இப்ப பேசணும்னு நினைக்கிறேன். ஒரு பொருளை பார்த்துட்டு வாங்குவோம், சரிங்களா? ரெண்டாவது அதை நினைச்சையா, எனக்கு இது கிடைச்சதுப்பா, அது எப்படி யூஸ் பண்றோம், என்ன புல்லாங்குழல் வாங்க இந்த இது ஃப்ளூட் வாங்கணும்னு சில பேர் வாசிப்பாங்க. வாசிக்கும் போது அவர் சூப்பரா வாசிப்பாரு. நம்மகிட்ட வாங்கும்போது ஊதுனா காத்து மட்டும் தான் வரும். அப்படின்னா பார்த்து, நினைத்து, அனுபவித்து, நம்பி வாங்குதல், இந்த 4 பார்ட்டா இருக்கு. ஸோ அந்த 4 பார்ட்ல நம்ம எங்கெல்லாம் இருக்கோம் அப்படிங்கும்போது 4 செக்மெண்ட்ஸ் ஒன்று இருக்கு. அந்த 4 செக்மெண்ட்ஸை நான் வரும் நாட்கள்ல சொல்றேன். ரொம்ப சந்தோஷம். ஒரு பொருளை வாங்குறது முக்கியம் இல்லை, நம்ம விற்கிற தன்மைக்கு எவ்வளவு தூரம் டிசிப்ளின் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, அந்த உபயோகிப்பாளர்கள் கண்டினியூஸா தக்க வைத்தல்னு சொல்லுவோம். ஒரு வியாபாரி தன்னுடைய கஸ்டமரை தக்க வைக்கிறது தான் இன்னைக்கு ஸ்பெஷல் திங்கா பாக்குறேன் நானு. அது வியாபாரமும் சிறப்புக்கும். ஒரு கஸ்டமரை சாட்டிஸ்பாக்சன்ங்கிறது அவருக்கு கஸ்டமர் மாதிரியே டிராவல் ஆவார். ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி உள்ள டிராவல் ஆகி நம்ம கடைக்கு வியாபாரத்தை பண்ணிட்டு ஜம்முன்னு போயிட்டு போவார் பாருங்க. அந்த அந்த வியாபாரம்ங்கிறதுக்கு உண்டான தன்மையை நெக்ஸ்ட் லெவல்ல எடுத்துட்டு போகணுங்கிறதுக்கு இந்த தலைப்பு ரொம்ப உறுதுணையா இருக்கும். நிறைய நண்பர்கள் பிசினஸ் பீப்புள் எல்லாம் கூட்டுவாங்க. தட் அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு தகவலை சொல்லி அவங்கெல்லாம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படிங்கறது ஆசை. 21 பிசினஸ் பண்ணியிருக்கேன் தெய்வமே, ₹1 கூட நஷ்டமானதில்லை, ₹1 கூட யாரையும் ஏமாத்தினது இல்லை அப்படிங்கிற தகவலை சொல்லி வாழ்த்துக்கள். சிவகனி மேடம் வாழ்க பல்லாண்டு. நாங்க கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் நடக்கிற விஷயங்கள்லாம் எதையாவது போட்டு உடைப்பீங்கன்னு நினைச்சேன், கிடைக்கலையே தெய்வமே. விடுங்க தெய்வமே, ஓப்பன் அடிச்சு தூக்கணும், எல்லாருக்கும் புரிய வைப்போம். நேரா சில பேர் இடத்துல சொல்ல முடியாது, சொல்லப்பட முடியாத விஷயங்களை இங்க பேசி வீடியோவா எடுத்து மக்களுக்கு போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்க, யாருக்கு எது புரியணுமோ புரிஞ்சு செஞ்சு சரியா நடந்துக்குவாங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.